ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கோலா உருண்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 6 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் மட்டன் கொந்தன கறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொந்தன கறியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் கொந்தன கறி வேகிறதுக்கு 1/2 hour ஆகும். இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு. மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா அரைப்பட்டுடுச்சு. தனியாலாம் இந்த மாதிரி தான் பாதி அரைப்பட்டு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மட்டனில் 5 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 முட்டையோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் உருண்டை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது எண்ணெய் சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.